தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 1975 ஆண்டு வரை ஒரு ஸ்டுடியோக்குள் படப்பிடிப்பு நடத்தி வந்த கேமராவை காடு மலை மேடு என இயற்கை எழில் கொஞ்சும் அனைத்து இடங்களுக்கும் இடம்பெயர வைத்து காட்சிகளாக பதிவு செய்தவர். நகர வாழ்வை படம் பிடித்து திரைப்பட வடிவில் கிராமத்து மனிதர்கள் கண்டு வியந்து வந்த சினிமாவின் நிலையை மாற்றி சாமானிய கிராமத்து மனிதர்களின் உணர்வுகளை நகரவாசிகளும் கண்டு மெய்யுருகும் வகையில் ரசிக்க வைத்தவர். திரை உலகின் வரிசை முதல் முத்துக்களான பாலச்சந்தர், பாலு மகேந்திரா வரிசையில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து கிராமத்து மண்மனம் மாறா காவியங்களை படைத்தவர். கலை உலகின் மீது கொண்ட பெரும் பற்றின் காரணமாக அரசு வேலையை ராஜினாமா செய்தவர். திரை உலகின் தமிழ் தேசிய உணர்வுமிக்க பற்றாளர் மற்றும் எழுச்சியாளர். இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தனக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதையை நிராகரித்து கண்டனத்தை பதிவு செய்தவர். நாடக கதை ஆசிரியராக கலை வாழ்வை ஆரம்பித்து உதவி இயக்குனராக தடம் பதித்து பின்னர் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் எனும் பன்முகங்களை தன்னகத்தே உடைய கலை திறனாளர். இப்பேற்பட்ட பெருமைகள் மட்டுமில்லாது சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணிலடங்கா சிறப்புகளை கொண்ட அமரர் பாரதி ராஜாவின் பிறப்பு மற்றும் குடும்ப பின்னணி, கலைத்துறை பயணம், எதிர்கொண்ட சவால்கள், சாதித்த எண்ணற்ற சாதனைகள், துயருடன் முடிந்த மரணம் என அவர்தம் நினைவலைகளை தற்போது காண்போம். 1942 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியன்று மதுரை மாவட்டம் கருமாத்தூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட பெரிய மாயத்தேவரின் 2ஆம் மனைவியான கருத்தம்மாள் என்பவருக்கு தேனி மாவட்டம் அல்லி நகரில் பிறந்த செல்ல மகன்தான் சின்னசாமி எனும் இயற்பெயருடைய பாரதி ராஜா ஆவார். தந்தை பெரிய மாயத்தேவர் பாரதி ராஜாவின் தாயார் கருத்தம்மாவின் மூத்த சகோதரியை முதல் மனைவியாக மனம் புரிந்திருந்த நிலையில் கால ஓட்டத்தால் அவரது தங்கை மீனாட்சி எனும் கருத்தம்மாவையும் மனம் புரிந்து மகனையும் பெற்றெடுத்தார். இதன் பேரில் பாரதி ராஜாவின் பெரிய அன்னைக்கு 3 மகள்களும் 3 மகன்களும் பிறந்தனர். அவ்வகையில் சின்னசாமி எனும் பாரதி ராஜாவுக்கு 6 சகோதர சகோதரிகள் இருந்தனர். தந்தையானவர் விவசாயி மட்டுமின்றி தேனி மாவட்டத்தின் வர்த்தக சந்தையில் பொருட்களை ஏற்றி இறக்கும் லாரி நிறுவனத்தில் முகவராகவும் செயல்பட்டு வந்தார். இந்திய தேசிய காங்கிரசின் தேனி மாவட்ட பகுதி பொறுப்பாளராகவும் சிறந்த தேசியவாதியாகவும் விளங்கியவர். மனைவியர்களால் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என உறவுகளின் ஆலோசனை பேரில் முதல் மனைவி குடும்பத்தை தான் பணிபுரிந்து வந்த தேனி மாவட்டத்தில் உள்ள காரை வீடு எனும் சற்று வசதி படைத்த வீட்டிலும், 2ஆம் மனைவி குடும்பத்தை அல்லிநகர் பகுதியில் உள்ள சிறிய வீட்டிலும் அமர்த்திவிட்டு தனது பணிகளை தொடர்ந்து வந்தார். இதன் பேரில் மாயத்தேவரின் மூத்த தாரத்து பிள்ளைகள் சற்று வசதியுடனும் இளைய தாரத்து மகனான பாரதி ராஜா அவர்கள் சற்று வறுமையுடன் தான் பயணிக்க வேண்டிய காலச்சூழல் இருந்தது. வாரம் ஒருமுறை அரிசி உணவு சாப்பிடுவதே பெரிய பாக்கியம் என்ற நிலையில் சொல்ல முடியாத வேதனைகளை மனதளவில் ஏற்றுக்கொண்டு பயணித்து வந்த சின்னசாமி எனும் பாரதி ராஜாவுக்கு தாயார் கருத்தம்மா பேரன்புடன் தன்னை அழைக்கும் பால்பாண்டி என்ற பெயரே பால் பாயாசத்தை சாப்பிட்ட பாச உணர்வை தந்தது எனலாம். பெரிய மாயத்தேவரின் மனைவிகள் என்ற அடிப்படையில் அக்கா தங்கை இருவரையும் சற்று பிரித்து வைத்ததை தவிர இரு வீட்டு பிள்ளைகளும் ஒரு தாய் மக்களாகவே அன்பு செலுத்தி வந்தனர். இவ்வேளையில் தேனி மாவட்டத்தில் இயங்கி வந்த அரசு பள்ளிக்கு கால்நடை பயணமாக 2 மைல் தொலைவு வரை பயணித்துச் சென்ற சின்னசாமி யானவர் தனது பெரியம்மாவின் மறைவிற்கு பின்னர்தான் அவர்கள் வசித்து வந்த தேனியில் உள்ள காரை வீட்டிற்கு தனது தாயார் கருத்தம்மாவுடன் இடம்பெயர்ந்தார். இவ்வாறு இடம்பெயர்ந்த சின்னசாமிக்கு பெரிதளவில் கலை ஈடுபாடுகள் இன்றி கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்தி எதிர்காலத்தில் எப்படியாவது ஒரு அரசு அதிகாரி ஆகிவிட வேண்டும் என்ற சிறுவயதில் அவர் பட்ட மனவலிகள் அவரை மெருகேற்றத்தான் செய்தன. இந்த லட்சிய கனவுடன் பயணிக்க ஆரம்பித்தவருக்கு தான் ஒரு அரசு அதிகாரியாக வலம் வருவேன் என்றும் பின்னர் அப்பணியை துறந்து இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் என காலூன்றி மாபெரும் சாதனைகள் பல படைப்பார் எனவும் அவ்வயதில் எண்ணியிருக்க வாய்ப்பில்லைதான். எனினும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் காலத்திற்கு ஏது வேலை என்பது போல பள்ளி நாட்களிலேயே ஆசிரியரின் வற்புறுத்தலின் பேரில் குறத்தை வேடம், பெண் வேடம் ஏற்று பள்ளி ஆண்டு விழாவில் பரிசுகளை வாங்கி குவித்தவருக்கு
அப்போதுதான் கலையார்வத்தின் மையப்புள்ளி தோன்ற ஆரம்பித்தது என்றே கூற வேண்டும். இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் தங்கள் ஊர் டூரிங் டாக்கீஸ் திரையரங்கில் வெளியான ஜெகதல பிரதாபன், சாலி வாகனன் மற்றும் பூலோக ரம்பை உள்ளிட்ட திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்டவர் சினிமா எப்படி உருவாகிறது, எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, நடிப்பு என்றால் என்ன என பல கேள்விகள் மனதில் முளைத்து அதற்கான விடைகளை தேடி வந்தவருக்கு தந்தைக்கு தெரியாமல் அவரது சட்டை பையில் இருக்கும் நாலனா பைசாவை எடுத்துக்கொண்டு திரைப்படம் பார்க்கும் அளவுக்கு சினிமா ஆசை பெருக்கெடுத்துதான் ஓடியது. ஒரு நாள் கையும் களவுமாக தந்தை பெரியமாய தேவரிடம் சிக்கிக்கொண்ட சின்னசாமியின் நிலை பின்னர் என்ன? அதோ கதிதான். பின்னி பெடலெடுத்து விட்டார் தந்தை அவர்கள். இதன் பின்னரும் கலையார்வம் விடாத மாணவர் சின்னசாமிக்கு மந்திரி குமாரி மூலம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் விசிறியாகி போனவர் பின்னர் பராசக்தியில் சிவாஜி கணேசன் தோன்றி நடித்த பின்னர் தீவிர ரசிகராகவும் மாறித்தான் போனார். இவ்வாறு பள்ளி படிக்கும் நாட்களில் கலை நிகழ்ச்சிகள், திரைப்படங்களால் மனதளவில் வசீகரிக்கப்பட்டவர் 9ஆம் வகுப்பை எட்டிய வேளையில் விடலை பருவத்திற்குரிய காதல் என்ற வலையில் வீழ்ந்துதான் போனார். தன்னுடன் படித்த பள்ளி மாணவியை ஒரு தலையாக காதலித்தவர் இறுதி வரை தனது காதலை வெளிப்படுத்தாது காலத்தின் ஓட்டத்தால் மனதோடு கரைத்துவிட்டுத்தான் பயணித்தார். பின்னர் முதுமை காலத்தில் காரில் பயணித்த வேளையில் ஒரு சிக்னல் அருகே கார் நின்றபோது அங்கே பூக்கடையில் நரைத்த தலைமுடியுடன் காலம் தந்த முகச் சுருக்கங்களால் பூ வாங்கி கொண்டிருந்த பெண்ணை பார்த்தவருக்கு சற்று அதிர்ச்சியைத்தான் தந்தது. ஆம், அங்கே பூவுக்காக விலை பேசிக் கொண்டிருந்த பெண் வேறு யாரும் இல்லை. 9ஆம் வகுப்பில் தான் மனதார காதலித்த அப்பள்ளி மாணவிதான் அது. பூங்காற்று திரும்புமா என மனதால் பாடினாலும் காலங்கள் திரும்பாதுதானே என பணித்த கண்களுடன் கனத்த இதயத்துடன் மலரும் நினைவுகளோடு மூழ்கி போய் பயணிக்க ஆரம்பித்தார் பாரதி ராஜா அவர்கள். மீண்டும் காலத்தின் பின்னோக்கி செல்வோம். 10ஆம் வகுப்பை எட்டிய வேளையில் பள்ளியில் இடம்பெற்ற 7 நாடகங்களில் ஒன்றாக சின்னசாமியின் நாடகம் இடம்பிடிக்க இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய கல்வி தந்தை வெள்ளைச்சாமி அவர்கள் சின்னசாமி கைவண்ணத்தில் உருவானதும் நடிப்பில் மேடை ஏறியதுமான நாடகத்தை பாராட்டியதுடன் முதலாவதாக தேர்வு செய்து 5 ரூபாய் தாளையும் பரிசளித்து சென்றாராம். இப்படியாக கலை ஆர்வத்தை படிப்படியாக தன்னுள் வளர்த்து கொண்ட சின்னசாமிக்கு அவர் ஆசைப்பட்டது போலவே அரசு வேலை ஒன்று சுகாதார ஆய்வாளர் பணியாக வந்து நின்றது. இதன் பேரில் அப்பணியை சிறப்பாக ஏற்று பயணித்து வந்தவருக்கு கலை கடலும் பின்னி பிணைந்து கூட வரவே சில நாடகங்களை தனது இயக்கத்தில் தயாரித்து தங்களூரில் மேடையேற்றியும் வந்தார். ஒரு கட்டத்தில் பணிச்சூழல் காரணமாக தேனி மாவட்டம் அருகிலுள்ள பண்ணைபுரம் சென்றவருக்கு கண்ணில் பட்டவர்கள்தான் தனது பள்ளிக்கால நண்பர்களான பாவலர் பிரதர்ஸ் எனும் இளையராஜா சகோதரர்கள் ஆவர். அதாவது சின்னசாமி பள்ளி படிக்கும் போது அப்பள்ளியில் படித்து வந்த பக்கத்து ஊரைச் சேர்ந்த பாவலர் சகோதரர்கள் பள்ளி படிப்பிற்கு பின்னர் தொடர்பில்லாமல் இருந்த சமயத்தில்தான் தற்போது அவர்களை கண்டவருக்கு மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக அச்சகோதரர்கள் தங்களது மூத்த அண்ணன் பாவலர் பெயரில் கம்யூனிஸ்ட் பிரச்சார மேடைகளில் இசை வாசிக்க இசைக்குழு ஒன்றை நடத்தி வந்ததை கண்டு மனம் மகிழ்ந்துதான் போனார். இதன் பின்னர் தனக்கு அனுசரணையாக மீண்டும் கிடைத்த தனது நண்பர்களோடு இணைந்து கொண்டு தனது அரசு பணி நேரம் போக மாலை வேளைகளில் தன்னுடைய கைவண்ணத்தில் உருவான சும்மா ஒரு கதை மற்றும் ஊர் சிரிக்கிறது உள்ளிட்ட கதைகளை மேடை நாடகங்களாக மதுரை மற்றும் தேனி உள்ளிட்ட பகுதிகளில் அரங்கேற்றியதுடன் நடித்தும் வந்தார் சின்னசாமி எனும் பாரதி ராஜா அவர்கள். மேற்கூறிய நண்பர்களின் கலை ஆர்வத்தை கண்ட கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையாவின் அண்ணன் மகனான ஆர் செல்வராஜ் அவர்கள் இவர்களின் நட்பு வட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள பின்னர் என்ன தமிழ் திரை உலகையே தங்களது படைப்பில் கட்டிப்போட போகும் கலை கூட்டணி உருவாகத்தான் ஆரம்பித்தது. இவ்வாறு ஒரு தென்கோடி கிராமத்தில் உருவான இக்கலை கூட்டணியினர் மனதில் சினிமாவில் கால் பதித்தால் கண்டிப்பாக புகழ் பெறலாம் என்ற மாபெரும் நம்பிக்கை விதை உருவாக அதை விருட்சமாக்கும் வகையில் ஆர் செல்வராஜ் அவர்கள் முதலில் சென்னைக்கு வர பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு முத்துராமன் நடிப்பில் வெளியான எங்கம்மா சபதம் மூலம் கதை ஆசிரியராக உருவெடுத்தார். நண்பர் செல்வராஜை தொடர்ந்து இதன் பின்னர் பாரதி ராஜா மற்றும் இளையராஜா சகோதரர்கள் சென்னைக்கு வர பாரதி ராஜாவுக்கு பெரிதளவில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் இளையராஜா சகோதரர்களுக்கு பிரபல வில்லன் நடிகரும் தயாரிப்பாளருமான சங்கிலி முருகன் நடத்தி வந்த மேடை நாடகங்களுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த இசைக்குழுவில் பாடல்கள் பாட வந்த SP பாலசுப்பிரமணியம் அவர்கள் பின்னர் நாட்களில் இந்த இசை கூட்டணியினர் நண்பராகித்தான் போனார்.
இச்சூழலில் பிரபல இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷிடம் கிட்டார் வாசிக்கும் பணிக்காக இளையராஜா இணைய, இதன் மூலம் ஜி.கே. வெங்கடேஷின் அறிமுகம் பெற்ற கங்கை அமரன் கண்ணதாசனின் உதவியாளராக சேர்ந்து கொள்ள, இதைப்போல பிரபல கன்னட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான புட்டண்ண கனகலிடம் உதவி இயக்குனராக பாரதி ராஜா இணைந்து கொள்ள என காலமானது அவரவர் திறமைக்கேற்ப வாய்ப்புகளை ஏற்படுத்திதான் கொடுத்தது எனலாம். இதன் பின்னர் மாபெரும் கலை நம்பிக்கையில் தனது சுகாதார ஆய்வாளர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு புட்டண்ண கனகலுடன் இணைந்து பயணிக்க ஆரம்பித்த பாரதி ராஜா வானவர், புட்டண்ண கனகல் ஆலோசனையின் பேரில் நடிப்பாசையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர் இயக்கத்தில் வெளியான இருளும் ஒளியும், கன்னட திரைப்படமான நாகர ஹவ்வு, தெலுங்கு திரைப்படமான இடரு அம்மையலு உள்ளிட்ட திரைப்படங்களில் பணியாற்றி வந்த நிலையில் கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் வெளியான தலை பிரசவம் உள்ளிட்ட திரைப்படங்களில் உதவி இயக்குநராகவும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு வளர ஆரம்பித்தவர், பின்னர் நாட்களில் பிரபல தயாரிப்பாளர் கே.ஆர். கங்காதரன் எனும் KRGயின் தயாரிப்பில் ஜெகநாதன் இயக்கத்தில் வெளியான அதிர்ஷ்டம் அழைக்கிறது உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது தனித்திறனை நன்கு வெளிப்படுத்தி ஜொலிக்கவும் ஆரம்பித்தார். இதன் பேரில் KRG அவர்கள் பாரதி ராஜாவுக்கு திரைப்படம் ஒன்றை இயக்கவும் வாய்ப்பளித்தார். இதனை முன்னிட்டு தனது நண்பர் ஆர். செல்வராஜின் கதை அமைப்பில், வி. குமார் இசையில், முத்துராமன், ஜெயலலிதா நடிப்பில் சொந்த வீடு என்ற திரைப்படம் இயக்க பாரதி ராஜா முற்பட்ட போது ஜெயலலிதா அவர்கள் இத்திரைப்படத்திலிருந்து விலக சில பல காரணங்களால் பட பூஜைகளுடன் நின்றுதான் போனது. ஒரு பக்கம் இதனால் ஏற்பட்ட மன வலிகளால் வேதனையுற்ற பாரதி ராஜா அவர்கள் தனது எண்ண படைப்புகளில் ஒன்றான மயிலு என்ற கதையை தான் சந்திக்கும் கலைத்துறை நண்பர்களிடம் கூற, அவர்கள் இக்கதையை கேட்டார்களே தவிர எந்த பதிலும் வரவே இல்லை எனலாம். ஒரு சமயம் தயாரிப்பாளர் KRGயின் அலுவலகத்திற்கு பினான்சியர் எனும் நிதியாளராக வந்த S.A. ராஜ் கண்ணுவிடம் பாரதி ராஜா எப்போதும் போல் கதையை சொல்ல, கதையின் ஆழம் S.A. ராஜ் கண்ணுவுக்கு பிடித்து போக, பின்னர் என்ன அம்மன் கிரியேஷன் என்ற தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் திரைப்படத்தை இயக்க பாரதி ராஜாவுக்கு வாய்ப்பளித்தார். இவ்வேளையில்தான் அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் கதை ஆசிரியராக ஆர். செல்வராஜ் உயர்வு பெற்றும் இளையராஜா இசை அமைப்பாளராக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகியும் புகழடைந்த வேளையில் தனது முதல் திரைப்படத்திற்கு தனது நண்பரையே இசையமைக்க வாய்ப்பளித்து படப்பிடிப்புகளை ஆரம்பித்தார் பாரதி ராஜா அவர்கள். இந்தியாவின் ஜீவனை நம்முடைய கிராமங்களில்தான் உள்ளது எனும் மகாத்மா காந்தியடிகளின் கூற்றை மனதில் கொண்டு 1977 தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த் நடிப்பில் 16 வயதினிலே என்ற கிராமிய மனம் கமழும் அற்புத படைப்பினை தனது சின்னச்சாமி என்ற இயற்பெயர் இல்லாமல் பாரதி ராஜா என்ற பெயரில் முதலில் தமிழ் திரையுலகத்திற்கு தந்தார். தனது முதல் திரைப்படமும் 175க்கும் மேற்பட்ட நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதையும் பாரதி ராஜாவிற்கு பெற்று தந்தது. இப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் மாபெரும் தயாரிப்பு நிறுவனங்கள் பாரதி ராஜாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாலும் தனக்கு முதலில் இயக்குனர் அந்தஸ்தை தந்த S.A. ராஜ் கண்ணுவுக்கு நன்றிகடன் செலுத்தும் வகையில் தனது நண்பர்களான அன்னக்கிளி ஆர். செல்வராஜ், கதை அமைப்பில் இளையராஜா இசையில் அறிமுக ஹீரோயினாக சுதாகர், ராதிகாவை அறிமுகப்படுத்தி கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். 365 நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மகத்தான சாதனை கண்ட இத்திரைப்படத்தில் தன்னிடம் உதவி இயக்குநர்களாக பணிபுரிந்து வந்த K. பாக்யராஜை இறுதி காட்சி ஒன்றிலும் விஜயனுக்கு பட்டாளத்துக்காரர் என்ற கதாபாத்திரத்தை வழங்கியும் தோன்றச் செய்தார். இதன்பின் கிராமத்து இயக்குனர் என திரை உலகால் முத்திரை குத்தப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் தன்னால் மாடர்ன் கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்களையும் இயக்கி சாதனை படைக்க முடியும் என்ற ரீதியில் வெளியிட்ட திரைப்படம்தான் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான சிகப்பு ரோஜாக்கள், டிக் 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 மற்றும் ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட தொடர் வெற்றி திரைப்படங்களாகும். காலத்திற்கு ஏற்றவாறு பல வகை ஜனரஞ்சக திரைப்படங்களை இயக்கி ரசிகர்கள் உள்ளம் தொட்ட பாரதி ராஜாவிற்கு கிராமத்து கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை இயக்குவதில் அலாதி ஆர்வம் உடையவராகவே காணப்பட்டார். புதிய வார்ப்புகள் மூலம் தனது உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த பாக்யராஜை கதையின் ஹீரோவாக அறிமுகம் செய்தவர் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்தின் மூலம் விஜயனை 2ஆம் ஹீரோவாக தோன்றச் செய்து ரசிகர்கள் மனதில் முதன்மை இடத்தில் அமரச் செய்திருப்பார். மேற்கூறிய 16 வயதினிலே திரைப்படத்தை சில்வ 7 என்ற பெயரிலும், சிகப்பு ரோஜாக்களை ரெட் ரோஸ் என்ற பெயரில் ஹிந்தியிலும், புதிய வார்ப்புகளை
கோத்த ஜீவிதலு என்ற பெயரில் தெலுங்கிலும் இயக்கி அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பை பெற வைத்து வெற்றி பெறவும் செய்தார். இதன் பின்னர் மாபெரும் ஹிட் பாடல்களுடன் உளவியலும் காதலும் கொண்ட நிழல்கள் என்ற திரைப்படம் வெற்றியடையாத நிலையில் கார்த்திக், தியாகராஜன், ராதா நடிப்பில் காதலுக்கு எம் மதமும் சம்மதம் என்ற ரீதியில் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தை தனது உதவி இயக்குனர் மணிவண்ணன் கதையமைப்பில் இயக்கிய போது இத்திரைப்படம் அவ்வேளைய காதலர்களால் கொண்டாடப்பட்டு வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்டதுடன் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த கதையாசிரியர் என 3 தமிழக அரசின் விருதுகளையும் வென்றது. இத்திரைப்படம் சீத கோக்கா சிலக்கா என்ற பெயரில் பாரதிராஜா இயக்கத்தில் முரளி எனும் கார்த்திக் மற்றும் அருணா நடிப்பில் தெலுங்கில் வெளியான போதும் தேசிய விருதையும் நந்தி விருதுகளையும் வென்றது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ராதா கண்ணன் நடிப்பில் காதல் ஓவியம் என்ற திரைப்படத்தை பாரதிராஜா இயக்கி வெளியிட்ட போது பாடல்கள் அனைத்தும் புகழின் உச்சத்தை தொட்டு மூலை முடுக்கு மட்டுமின்றி இசை ஆர்வலர்களின் இல்லங்கள் தோறும் ஒலித்த நிலையில் நிழல்கள் திரைப்படத்தைப் போலவே எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் தான் போனது. இதையடுத்து காதல் ஓவியம் ரசிகர்களின் மனம் கவர் ஓவியமாக வரவேற்கப்படாமல் போன நிலையில் சற்று வேதனையுற்றவரை மீண்டும் புகழின் உச்சாணையில் அமர வைத்த திரைப்படம்தான் மண் வாசனை ஆகும். மீண்டும் தனது அறிமுக படலத்தின் நாயகராக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே வளையல் கடை நடத்தி வந்த பாண்டியன், அறிமுக நாயகியாக கேரளாவைச் சேர்ந்த ரேவதி நடிப்பில் மண் வாசனை என்ற திரைப்படத்தை வெளியிட்ட போது இத்திரைப்படத்தை பார்த்த நகரவாசிகளுக்கும் கிராமத்திற்குள் வந்துவிட்டது போன்ற உணர்வை மேலோங்க வைத்தது எனலாம். இத்திரைப்படமும் எப்போதும் போல 200 நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி வெற்றி வாகை சூடியது. 1984 மீண்டும் பாண்டியன் ரேவதி நடிப்பில் புதுமை பெண் என்ற பெண் அடக்குமுறைக்கு எதிரான புரட்சிகர திரைப்படத்தை இயக்கியவர் பெண்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றார். தனது ஆரம்பகால நண்பரும் பின்னணி பாடகருமான SP பாலசுப்ரமணியத்தை கதையின் நாயகராக்கி முதல் மரியாதை என்ற தலைப்பில் திரைப்படத்தை இயக்க நினைத்த பாரதிராஜா பின்னணி பாடகரில் மரியாதைக்குரியவராக விளங்கி வந்த SPB அவர்கள் நடிப்பில் முன்னணியின்றி பின்னணியாகிவிடக் கூடாது என சற்று யோசிக்க நடிகர் திலகத்தை இயக்க வேண்டும் என்ற தீராத ஆசை கொண்ட பாரதிராஜாவுக்கு SP பாலசுப்ரமணியத்தின் தாமதம் சாதகமாகித்தான் போனது. இதன் பேரில் யதார்த்தமிக்க அற்புத நடிப்பில் மலைச்சாமியாகவே வாழ்ந்த சிவாஜி கணேசன் அவர்கள் படப்பிடிப்பின் போது ராதாவிடம் நீ நடிச்சாலும் நான் நடிச்சாலும் உண்மையில் நம்ம நடிக்க வச்சது பாரதிதான் என புகழாரம் சூட்டியதை பெரும் பாக்கியமாகவே கருதினார் பாரதிராஜா அவர்கள். இத்திரைப்படம் சில்வர் ஜூப்ளி கண்டது மட்டுமின்றி சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை ராதாவுக்கும், இயக்குனர் விருதை பாரதிராஜாவுக்கும், பாடலாசிரியர் விருதை வைரமுத்துவுக்கும் பெற்று தந்தது. இதனையடுத்து கல்மனம் படைத்தவனையும் காதல் உருக வைத்துவிடும் என்ற அடிப்படையில் சின்னப்ப தாசாக சத்யராஜ் நடித்த கடலோர கவிதைகள், சாதியத்திற்கு எதிரான கருத்துக்களை பதித்த வேதம் புதிது உள்ளிட்ட எவர் கிரீன் திரைப்படங்களை படைத்த பாரதிராஜா வானவர் 1988 சற்று மாறுபட்ட ஆக்ஷன் கதையம்சம் கொண்டதும் தனது 16 வயதிலே திரைப்படத்தில் பரட்டையனாக நடித்த ரஜினிகாந்தை ஹீரோவாக தனது உதவி இயக்குனர் மணிவண்ணனை வில்லனாக்கி தடம் பதிக்க வைத்த திரைப்படம்தான் கொடி பறக்கது ஆகும். அரசியலின் மறுபக்கத்தை தோலுரித்து காட்டிய எண்ணுயிர் தோழன் திரைப்படத்தின் மூலம் ரமா என்பவரை ஹீரோயினாக்கிய பாரதிராஜா அவர்கள் புதுமுக நாயகர்களாக தென்னவன், தன்னுடன் கதை இலாக்காவில் பயணித்த பாபு உள்ளிட்டோரை இத்திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். பாரதிராஜா திரைப்படங்கள் மூலம் உச்சம் தொட்டவர்கள் வரிசையில் தென்னவனும் மறைந்த பாபுவும் இடம்பெறாமல் போனது வருத்தமே. 1992 பிரிட்டிஷார் காலத்து காதல் படமாக அறிமுக நாயகியாக ரஞ்சிதாவை கார்த்திக்குடன் இணைத்து நடிக்க வைத்து வெளியிட்ட நாடோடி தென்றல் ஓரளவுக்கு வெற்றி கண்டது. 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் கைகோர்த்த பாரதிராஜா மற்றும் இளையராஜா கூட்டணியினர் தந்த பாடல்கள் காலத்தால் அழியாத எவர் கிரீன் பாடல்கள் எனில் அதை மறுக்க முடியாது. இப்பேற்பட்ட மனம் கவரும் எண்ணற்ற திரைப்பட பாடல்களை தந்தவர்கள் நாடோடி தென்றல் திரைப்படத்துடன் சில கருத்து வேறுபாடுகளால் விலகித்தான் போயினர். இதையடுத்து எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலுக்கு இசையமைத்த ஹம்சலேகாவுடன் இணைந்து பாரதிராஜா இயக்கிய கேப்டன் மகள் எனும் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் வெற்றி கண்டது. இதனைத் தொடர்ந்து இசை புயல் AR ரஹ்மானுடன் கைகோர்த்த பாரதிராஜா அவர்கள் அண்ணன் தங்கை பாசத்தை உச்சாணையில் அமர்த்திய கிழக்கு சீமையிலே என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆத்தங்கர மரமே,
மானூத்து மந்தையில மற்றும் தென்கிழக்கு சீமையில உள்ளிட்ட கிராமத்து மனம் கமழும் மாடர்ன் இசை பாடல்களை மறக்க முடியாதுதான். பெண் குழந்தைகளுக்கு எதிரான கள்ளிப்பால் கொடுமையை கண்டித்து எடுக்கப்பட்ட கருத்தம்மா என்ற திரைப்படத்தை தனது தாயாரின் நினைவாக பெயர் சூட்டி படமெடுத்த பாரதி ராஜாவுக்கு இத்திரைப்படத்தின் மூலமாக தேசிய விருது, தமிழக அரசு விருது, ஃபில்ம்ஃபேர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகள் கிடைத்தன. போராளி பொண்ணு தாயி என்ற பாடல் மூலம் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை வென்றார் ஸ்வர்ணலதா அவர்கள். சிறந்த சமூக அக்கறை சார்ந்த திரைப்படத்தை இயக்கியவர் என்ற அடிப்படையில் மற்றுமொரு தேசிய விருதை வென்ற பாரதி ராஜா அவர்கள் சிறந்த பாடலாசிரியர் தேசிய விருது பெற்ற வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இடம்பெற்ற காடு பொட்டக்காடு என்ற பாடலை மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து முதலில் பின்னணியும் பாடியுள்ளார். இதையடுத்து பிரபு நடிப்பில் பசும்பொன், விஜயகாந்த் நடிப்பில் தமிழ்ச்செல்வன், தேசிய விருது வென்ற அந்தி மந்தாரை என தொடர் திரைப்படங்களை இயக்கி வந்தவர் வெளிநாட்டில் படிப்பை முடித்து திரும்பிய தனது மகன் மனோஜை கதையின் நாயகனாக்கி 1999 தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையாத நிலையில் மீண்டும் தனது மகன் மனோஜை கொண்டு கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தையும் இயக்கினார். இத்திரைப்படம் தேசிய விருது, தமிழக அரசு விருதுகளை வென்றது. இதனைத் தொடர்ந்து ஈர நிலம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் நடிப்பின் வேட்கையும் விடாது தான் இரண்டாவதாக இயக்கிய கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக கால் பதித்தவர். தனது ஒளிப்பதிவாளர் PS நிவாஸ் இயக்கத்தில் 1980 வெளியான கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் இயக்குனர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததுடன் சோலை எனும் அருணாவின் இணையாகவும் தோன்றி நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற சிறு பொன்மணி என்ற பாடலையும் தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது உள்ளிட்ட பாடல்களை ரசிகர்கள் மறக்க முடியாதுதான். இதன் பின்னர் தாவணி கனவுகளில் இயக்குனர் கதாபாத்திரத்தை மீண்டும் ஏற்று மனம் தொட்டவர். இதனைத் தொடர்ந்து இதயம், தந்துவிட்டேன் என்னை, காதல் வைரஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் முகம் காட்டியிருப்பார். 2004 வெளியான ஆயுத எழுத்து என்ற திரைப்படத்தில் செல்வநாயகம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததை ரசிகர்கள் மறந்திருக்க இயலாதுதான். பொம்மலாட்டம் என்ற சற்று மாறுபட்ட திரைப்படத்தை தமிழ் மற்றும் ஹிந்தியில் இயக்கியவர் K. பாலச்சந்தருடன் ரெட்டச்சுளி, விஷாலுடன் பாண்டிய நாடு, விதார்த்துடன் குரங்கு பொம்மை, விஜய் சேதுபதியுடன் சீதக்காதி, மகாராஜா, சசிகுமாருடன் கென்னடி கிளப், சிவகார்த்திகேயனுடன் நம்ம வீட்டு பிள்ளை, சிம்புவுடன் ஈஸ்வரன், ஜெயுடன் குற்றம் குற்றமே, தனுஷுடன் திருச்சிற்றம்பலம் மற்றும் பாத்தி, அறிவு நிதியுடன் திருவின் குரல், தங்கர் பச்சானின் கருமேகங்கள் கலைகின்றன என நடித்தவர் தனது பாசமகன் மனோஜ் இயக்கத்தில் மார்கழி திங்கள், GV பிரகாஷுடன் கள்வன், சமுத்திர கனியுடன் திருமாணிக்கம், பிரிட்டோ JPயின் நிறம் மாறும் உலகம், மோகன்லாலுடன் துடரும் என நடித்து வந்தவர் 2025 வெளியான தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் நடித்ததே பாரதி ராஜா அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. நிறமாறாத பூக்களில் விஜயனுக்கும், அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் தியாகராஜனுக்கும், வேதம் புதிதில் நிழல்கள் ரவிக்கும், கொடி பறக்குது திரைப்படத்தில் மணிவண்ணனுக்கும், எண்ணுயிர் தோழனில் தென்னவனுக்கும் என பின்னணி குரல் தந்து சிறப்பித்த பாரதி ராஜா அவர்கள் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தெற்கத்தி பொண்ணு, அப்பனும் ஆத்தாளும், முதல் மரியாதை உள்ளிட்ட சின்ன திரை தொடர்களையும் இயக்கி உள்ளார். மாடர்ன் லவ் சென்னை எனும் வெப் சீரிஸ் தொடரில் பறவை கூட்டில் வாழும் மான்கள் என்ற பகுதியினையும் இயக்கி சிறப்பித்துள்ளார். தனது 6 வரிசை சென்டிமெண்டாக ராதிகா, ராதா, ரதி, அக்னிஹோத்ரி, நிழல்கள் ரோஹிணி, ரேவதி, ரஞ்சனி, ரேகா, ரமா, ரஞ்சிதா, ராஜஸ்ரீ என்ற பெயரில் தனது திரைப்படங்களின் மூலம் கலை நாயகியர்களை அறிமுகப்படுத்தியவர். அருணா, விஜயசாந்தி, சுகன்யா, அஸ்வினி, பிரியா மணிக்கு மட்டும் பெயர் மாற்றம் மேற்கொள்ளவில்லை. K. பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சித்ரா லட்சுமணன், R. பார்த்திபன், பாண்டியராஜன், சீமான், KS ரவிக்குமார், K. ரங்கராஜ், பொன்வண்ணன், மனோஜ்குமார் என எண்ணற்றவர்கள் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநர்களாக பணிபுரிந்தவர்கள் என அறியப்படுகின்றனர். தமிழ் தேசியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட திரைத்துறை சார்ந்த முன்னோடியாக விளங்கிய பாரதி ராஜா அவர்கள் இலங்கை தமிழர் படுகொலையை கண்டித்து 2004 தனக்கு வழங்கிய மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை 2009 வேண்டாம் என்று நிராகரித்து திருப்பி தந்தவராவார். பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் அவர்கள் அப்படியே அண்ணன் பாரதி ராஜாவை பிரதிபலிப்பவர் மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் வெள்ளித்திரை சின்னத்திரை நடிகராகவும் வலம் வருபவர் ஆவார்.
இவரை போல பாரதி ராஜாவின் தம்பி வழி உறவான தேனி முருகன் அவர்கள் வடிவேலுவின் சாணைக்கு பிறந்த சோன காமெடி புகழ் பிரபலமாகும். இவரும் தமிழ் சினிமா மட்டுமின்றி சின்னத்திரை தொடர்களிலும் நடித்து வருகிறார். பாரதி ராஜாவின் அண்ணன் மகனான ஸ்டாலின் முத்துவும் எண்ணற்ற தொலைக்காட்சி மற்றும் வெள்ளித்திரை நடிகராக தோன்றி வருபவரும் கூட. மறைமுகமாக எண்ணற்ற அறப்பணிகள் மேற்கொண்ட பாரதி ராஜா அவர்கள் தனது பூர்வீக குல தெய்வமான கருமாத்தூர் பொச்சாண்டம்மன் கோயில் வளர்ச்சிப் பணிகளுக்கும் உதவியுள்ளார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய பாரதி ராஜா அவர்கள் தனது சகோதரி மகளான சந்திர லீலாவதி என்பவரை 1974 உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்தபோது மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக மனோஜ் என்ற மகனும் ஜனனி ஐஸ்வர்யா என்ற மகளும் பிறந்தனர். பாரதி ராஜா அவர்கள் தனது மகன் பெயரிலும் மகள் பெயரிலும் தயாரிப்பு நிறுவனங்களை ஆரம்பித்து வெற்றி திரைப்படங்களை தந்து வந்தார். இவர்களில் மகள் ஜனனி அவர்கள் மலேசியாவைச் சேர்ந்த ராஜ்குமார் தம்பிராஜா என்பவரை மனம் புரிந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். மகன் மனோஜ் அவர்கள் தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைகளுக்கான படிப்பை முடித்து தனது தந்தையாரின் வழிகாட்டுதலின்படி தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் கால் பதித்து கடல் பூக்கள், சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். தந்தை பாரதி ராஜா, மணிரத்னம் மற்றும் சங்கர் உள்ளிட்டோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். தந்தையின் கலை வாரிசாக இயக்குனர் ஆக வேண்டும் என கடுமையாக போராடியவர். 2023 தனது தந்தை பாரதி ராஜாவை நடிக்க வைத்து மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார். மனோஜ் தன்னுடன் நடித்த நந்தனாவை காதல் மனம் புரிந்து கொண்டார். இத்தம்பதிகளுக்கு ஆர்த்திகா, மதிவதனி எனும் 2 மகள்கள் உள்ளனர். இவ்வாறு மகிழ்வுடன் பயணித்து வந்த மகன் மனோஜ் அவர்கள் 2025 தனது 48ஆம் வயதில் மாரடைப்பால் காலமாக, இதனால் நிலைகுலைந்து போன தந்தை பாரதி ராஜா அவர்கள் மகனின் நினைவுகளிலேயே மூழ்கி போனார். இதனால் ஏற்பட்ட கடும் மன அழுத்தத்தின் காரணமாக தனக்கு ஏற்கனவே இருந்த சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த பாதிப்பிற்கு முறையாக எடுத்து வந்த சிகிச்சையை சரியாக எடுத்துக்கொள்ளாமலும் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளாமலும் அறவே தவிர்த்து வந்தவர். மருத்துவர் எவ்வளவோ ஆறுதல் கூறியும் என் மகனே போயிட்டான், இனி நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என எதையும் செவிமெடுக்காமல் சரிவர உணவுகளையும் உட்கொள்ளாமல் மரணத்தை நோக்கி அழையா விருந்தாளியாக பயணிக்க ஆரம்பித்தார். இதன் பின்னர் ராதிகா, சிநேகன் என பலரும் நேரில் சென்று அவருக்கு ஆறுதல் பல கூறியும் ஒரு குழந்தையிடம் அன்பு பரிமாறுவதைப் போல் பாரதி ராஜாவின் சோர்ந்து போன மனநிலையை தேற்றுவதற்கு மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்தாலும் அவ்வேளை மட்டும் புற அளவில் ரசித்தவர் மனதளவில் மகனின் சிந்தனைகளிலேயே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக உடல் மெலிந்து தளர்ந்து போய் படுக்கையில் வீழ்ந்தவர் 2026 ஜூன் மாதம் 10ஆம் தேதியன்று தனது 84ஆம் வயதில் பேரமைதி வேண்டி இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். பாரதி ராஜாவின் உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது தோட்டத்தில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவ்வாறு கலை ஆர்வலராக, தமிழ் தேசிய பற்றாளராக, சுகாதாரத்துறை ஆய்வாளராக, இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் எனும் பன்முக கலைஞராக தமிழ் திரை உலகில் நிலைபெற்று போன கலை நட்சத்திரமான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உடலால் மறைந்தாலும் அன்னாரின் படைப்புகளின் மூலம் என்றும் மறையாமல் வாழ்ந்து வருவார் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற மறக்க முடியாத திரை ஜாம்பவான்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.